ஜெகதீஷாய நமக. ஓம் சிவமகா மாலை சித்த திருவடிகள் பற்றி. இப்பிரபஞ்சமதை சிவத்தின் ஆற்றலாய் நடத்தி கொண்டிருக்கின்ற பல துணை கணங்கள் இப்பூ உலகமதில் சூழ்ந்தமர்ந்திருக்கின்றன. அவ்வாறு சூழ்ந்திருக்கின்ற அக்கணங்களினுடைய ஆற்றலை எல்லாம் தமக்குள் வைத்து கொண்டு அக்கணங்களினுடைய ஆதரவோடு யுகமாற்றம் என்ற பெருமாற்றமதை செய்து கொண்டிருக்கின்ற நல் யுகமாற்ற சித்தனே சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் கொண்டு சிவஸ்வரூபம் எதுவென்பதை காண்பிக்க அதனை முதலில் கண்டு பின்பு அச்சிவமாக மாறி நின்று இன்று யாவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, அகமாறு உம்மை வாழ்த்த சிவபுரி என்று அழைக்கப்படுகின்ற ஓர் தலம் இருக்கின்றது. அத்தலத்தில் கனகாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய் உச்சிநாதன் என அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அமர்ந்திருப்பவளாய் உம்மை வந்து வாழ்த்துவதில் ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தனே. சித்த நிலைதனில் ஒருவர் உயர்ந்து விட்டால் அத்தோடு தம் வாழ்வானது உயர் நிலைதனை எட்டிவிட்டதென்று அர்த்தமா என்றால் நிச்சயமில்லை. அதனை வைத்து உயர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு ஒருவனுக்கு செல்வம் கிடைத்துவிட்டால் தம் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் முடிவடைந்து விட்டன என்று நினைப்பது எவ்வளவு பெரிய மூடத்தனமோ, அந்நிலை அதுபோல்தான் சித்தன் என்ற பேறு ஒன்று கிடைத்துவிட்டால் யாம் அனைத்தையும் அடைந்து விட்டோம், சிவமாகவே மாறிவிட்டோம் என்ற நிலைக்கு இருக்கின்ற நிலை அது அல்ல. அதிலிருந்து ஒருவர் உயர கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கற்றுக் கொடுக்கின்ற நல்ல ஆசானாய் உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் சித்தன் என்றால் என்ன என்பது கூட தெரியாத நிலைதனில் அவர்களுக்கு சித்தன் என பேறு கொடுத்து பின்பு அப்பேறு நிலைப்பதற்கு தேவையான உபதேசங்களையும் வழங்கி நின்று அதனை இயல்பிலும் சூட்சமத்திலும் வழங்கி நின்று அனைத்து சீடர்களையும் அச்சிவநிலை கொண்டவர்களாய் உயர்த்துவதற்கு முதலில் அவர்களை பக்குவப்படுத்துகின்ற அத்தன்மை இருக்கின்றது. அது மிக மிக கடினம் இருந்த பொழுதும் அதனை அத்துயரம் பாராது அதில் வருகின்ற உயர்நிலைகளை மட்டுமே எண்ணி நின்று அனைத்து சீடர்களையும் சிவமாக மாற்றுகின்ற உயர்நிலை எதுவென்பதை உள்ளுக்குள் உணர்ந்து செய்கின்ற சித்தனே, அதனை உணர்ந்து உம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் சிவமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனைத்தான் அச்சிவமும் அவா கொண்டார், கருணை கொண்டார். எம்வடிவுக்கு யாவரும் வாருங்கள் ஐயா, எம்வடிவுக்கு யாவரும் வந்து எம்போன்று இன்பத்தில் தலைத்து நில்லுங்கள் என்று அவர் கொண்ட அக்கருணையினால் இன்று அக்கருணையின் வடிவாக உருவான வாழை சித்தனே, அவர் செய்ய வேண்டிய அப்பணிதனை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்பணி சிறப்பதற்கான நல்லாசிகளை உமக்கு வழங்கி நின்று ஆதி இறைநூல் என்ற ஓர் ஆயுதமதை உள்ளுக்குள் வைத்து கொண்டு அவ்வோர் ஆயுதத்தை வைத்து ஓர் யுகத்தை மட்டுமா நீர் மாற்றப் போகின்றீர் என்றால் நிச்சயமில்லை. இப்பூ உலகத்தில் இது ஒரு கலியுகம். அங்கு பிரபஞ்சங்களில் பல கலியுகங்கள் இருக்கின்றன. எனவே நீ மாற்றப் போவது கலி என்ற நாமத்தில் இருக்கின்ற ஓர் யுகமாக இருந்தாலும் அது வெவ்வேறு பிரபஞ்சங்களில் பரிமாணங்களில் வேறு வேறு உலகங்களிலெல்லாம் களி இதனை விட கொடுமையாக இருக்கின்ற அக்களியை மாற்றப் போகின்றாய். எனவே செய்வது ஒரு பணி போல் தெரிந்தாலும் அது இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றதே தவிர முடிவதென்பது இங்கில்லை. அது தொடர்ந்து உம் பயணம் பிரபஞ்சம் இருக்கும் வரை செயலாற்றி கொண்டிருக்கும். உம்மோடு இன்று இணைந்த அச்சீடர்கள் அன்றும் உம்மோடு இணைந்திருப்பது நிச்சயம். அது எவ்வாறென்றால் சூட்சமத்தில் உம்மை இறுக பிடித்து கொண்டால் நீர் எங்கெல்லாம் சூட்சமமாக செல்கின்றீரோ அங்கெல்லாம் அவரும் சூட்சமமாக வருவதே இயல்பல்லவோ. அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சூட்சமத்தில் பல சூட்சம கணங்களோடு நீர் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது
உம்மை உண்மையாக நேசிக்கின்ற சித்த பெருமக்களாக இருக்கக்கூடிய சீடர்கள். சித்தர்கள் என்று தவம் இருந்தவர்களை உரைக்கவில்லை, உம்மை நாடி சித்தன் என பேறு பெற்றார்கள் அல்லவா, அவர்கள் உம்மோடு அதுபோன்ற சூட்சும நிலை உரையாடல்களில் அவர்களும் பங்கு பெற்று அவர்களும் அங்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சித்தா, இது எவருக்கு கிடைக்கும்? நிச்சயம் உமக்கே எவ்வாறு நீர் சயனித்திருக்கின்ற பொழுது நடக்கின்ற நிலைகள் தெரியாதோ, அதுபோல் உம்முடைய சீடர்களும் உம்மோடு சூட்சம பயணம் மேற்கொண்டு உரையாடல்கள் நிகழ்த்துகின்ற நிலை அவர்களுக்கும் தெரியாது. அவையாவும் சூட்சமத்தில் நடக்கின்ற நிலைகளே. சூட்சமத்தில் அது எவ்வாறு நடக்கின்றது என்றதை தெரிய வேண்டுமென்றால் தவநிலையில் அமர்ந்து பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய வாழை சித்தனிடம் சீடர்கள் கேட்டால் காட்சியாக அசரீரி வாக்காக தகுதி இருக்குமாயின் உணர்த்துவான். இத்தனை ஆற்றல்களோடு இங்கு ஏன் நீர் உருவெடுத்தாய்? ஏன் இத்தலத்தில் அவதரித்தாய்? வேறு தலம் இல்லையா? ஏன் ஆதி நாராயணனின் வடிவம், அரணின் வடிவம், அருமுகனின் வடிவம், அகத்தியனின் வடிவம் அதுபோன்ற ஒரு தலத்தில்தான் உருவாக வேண்டுமா? அது அங்குதான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா என்றால் அத்தலத்திற்கென ஒரு பெரும் வரலாறு ஒன்று இருக்கின்றது. அது இன்று வேண்டுமென்றால் வண்டல் நகர் என அழைக்கப்படலாம். ஆனால் முன்னொரு காலத்தில் அது அற்புதமான செல்வ செழிப்பு மிக்க ஒரு தலமாக இருந்தது. பெரும் புராண நிலைகளில் கூட அத்தலம் இடம்பெற்றிருக்கின்றது. காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிலையும் கட்டவிழ்த்து விடப்படும். அப்பொழுதுதான் அவ்வண்டல் நகரினுடைய முழு ஆற்றல் என்னவென்பதை இப்பிரபஞ்சம் உணரும். அது மட்டுமல்லாது வாழை சித்தனுடைய ஆற்றல் இப்பிரபஞ்சத்தில் வெளிவர வேண்டுமென்றால் அதற்கு இணையான ஓர் ஆற்றல் மேல் இருக்க வேண்டும். கீழிருக்கின்றது ஓர் புண்ணிய பேராற்றலின் தொகுதி. அது மேல் வர வேண்டுமென்றால் அதனை போன்று இருக்கக்கூடிய ஓர் தலத்தில்தான் வர வேண்டும். அதனை போன்று இருந்த ஓர் தலம் சிவமகா வாழை சித்தனே உம் சரீரமையா. அச்சரீரத்தை அதுபோன்று மாற்றியவன் அகத்தியன். அவன் மாற்றவில்லை, தம்மை உம் வடிவுக்கு மாற்றிக்கொண்டான். அதற்காகவே அத்தனை ஆகம முறைகள் இன்றும் நீர் செய்து கொண்டிருக்கின்ற பல ஆகம முறைகள் யாவையும் உம்மை நீ அகத்தியனாக முழுமையாக மாற்றிக்கொள்கின்ற நிலை. அது எவ்வாறு இயலும் என்றால், சித்தனே, ஒரு மனிதனாக இருக்கின்றவன் எவ்வாறு அகத்தியனாக மாற முடியும்? இது சாத்தியமா என்றால் நிச்சயம் உரைக்கின்றோம். ஒரு பெரும் பெரும் நதி, மலைகளிலிருந்து வருகின்ற நதி. அப்பெரும் நதியானது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது ஓடிக்கொண்டிருக்கின்ற தளத்தில் சற்று ஒரு 50 அடி 100 அடி தொலைவில் ஒரு சிறு குட்டை இருக்கின்றது. அக்குட்டை தான் இன்று வாழை சித்தனாக இருக்கின்ற வாழும் குரு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்நீரானது சற்று தடம் பிறண்டு 100 அடிகளையும் தாண்டி அச்சிறு குட்டையில் சென்று அவ்வாற்று நதியானது கலக்கின்ற பொழுது அக்குட்டை இருந்த இடம் தெரியாது. ஆனால் அக்குட்டை இருந்த இடத்தில் ஒரு சிறு ஊற்று ஒன்று வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயம் இவ்வாற்று நீரும் அக்குட்டையிலிருந்து வருகின்ற சிறு ஊற்றோடு கலக்கின்ற பொழுது நிச்சயமாக அக்குட்டை அவ்வாற்றோடு இணைந்து விடுமே தவிர அங்கு அக்குட்டை தான் அவ்வாறென்று எவரும் உரைக்க முடியாது. அதுபோல் வாழை சித்தனாக வாழும் குருவாக இருக்கின்றவர் அகத்தியனே என்பதை இவ்வாறு தான் எம்மால் உரைக்க முடியும். பெருநீரோடு சிறுநீர் அது உள்ளுக்குள் இணைகின்ற பொழுது அற்புதமாக அந்நீரும் பெருநீராக இருக்கக்கூடிய நல் கனிவு கொண்ட அகத்தியனின் வடிவாக இன்று மாறி நிற்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் இன்று நீயும் அகத்தியனும் ஒன்றே என்று உரைப்பதில் எமக்கு பேரானந்தம்தான். ஏனென்றால் இதுபோன்று ஒரு நதியானது தடம் புரண்டு அங்கிருக்கின்ற ஒரு குட்டையிலிருந்து வருகின்ற சிறு நீர்த்துளிகளை தம்மோடு இணைத்து கொண்டு அக்குட்டைக்கும் நதியென்ற பேறு கொடுக்கும் அளவிற்கு அக்கருணை கொண்ட நதியாக இருப்பவன் என்று அகத்தியன்.
அவன் அவ்வொரு குட்டையை மட்டுமா இன்று தம்மோடு இணைத்து கொள்கின்றான்? இல்லை, அச்சிறு குட்டை எத்தனை நபர்களுக்கு அங்கு உயிர்ப்பித்து நீரை பகிர்ந்து கொண்டிருந்ததோ அவை யாவற்றிற்கும் அதனை கொடுத்திருக்கின்றான். அதாவது வாழைச்சித்தனோடு இயல்பில் இணைந்தோர், சூட்சமத்தில் இணைந்தோர், இனியும் வந்து இணையப் போகின்றோர் யாவருக்கும் வாழைச்சித்தன் அகத்தியனாகவே இனி வருங்காலங்களில் நின்று அனைவருக்கும் அகத்தியனின் உண்மையான ஒரு உடல் கொண்ட வடிவம் வேண்டுமென்று அலைகின்றார்களை தேடி தேடி அதன் உண்மை வடிவாக வாழைச்சித்தனின் வடிவமானது அகத்தியனின் வடிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். உலகமதிலும் பிரபஞ்சமதிலும் அகத்தியனுக்கு உருவிருந்தது ஓர் காலத்தில், ஓர் யுகத்தில். அதனை அவன் அழித்து கொண்டான் என்றால் அதனை பாதுகாக்க அவனுக்கு தெரியவில்லையா என்றல்ல, அதனை விட சூட்சமத்தில் இருப்பது பெரும் லாபம் என்பதால் அவன் தன் தேகத்தை சூட்சமமாக மாற்றிக்கொண்டான். அந்நிலை அதுபோல் இன்று வாழைச்சித்தனுக்கு உடல் இருக்கின்றது, உருவம் இருக்கின்றது. அதுவே அகத்தியனின் உருவமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது அனைவருக்கும் அகத்தியன் என்றால் எவ்வடிவில் இருப்பான் என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக உருவம் அமைந்திருக்கும். சித்தா, எவரும் அகத்தியனை காண வேண்டுமென்றால் ஆங்காங்கு சென்று ஏதோ கல்சொரூப நிலைகளையோ அல்லது ஆங்காங்கு வரைந்து வைத்திருக்கின்ற வரைநிலை படங்களையோ காண வேண்டியதல்ல. சிவமகா வாழைச்சித்தனுடைய நிழல் பிம்ப படத்தை காண்டால் அவன் நிச்சயமாக அனைத்து கர்ம வினைகளையும் அளிக்கக்கூடிய அகத்தியனின் உருவை கண்டதாகவே அங்கு அவனுக்கு உண்மையான ஆசிகள் வழங்கப்படும். அந்நிலையை செய்வதுதான் மிக மிக கடினமாக இருந்தது. ஆனால் அதனையே இன்று எளிமையாக செய்துவிட்டான் அகத்தியன். இன்று இதிலிருந்து இன்னும் மிக எளிமையான காலங்கள்தான். ஏனென்றால் இதற்கு மேல் உமக்கு எளிமையான நிலைகளை என்னால் கூட உரைக்க முடியாத அளவிற்கு எளிமை நிலைகளை உமக்கு தரப்போகின்றான் அகத்தியன். எதற்கும் கலங்கி நிற்க வேண்டியதில்லை. சீடர்கள் யாவரும் உமக்கு உயர் சரணாகதி கொண்டவர்களாய், உம்மை அகத்தியனாக ஏற்றுக்கொண்டவர்களாய், வாழைச்சித்த நாமமும் அகத்திய நாமமும் இரு வெவ்வேறு நிலையாக இருந்த பொழுதும் இரண்டும் பிரபஞ்சத்தின் வடிவாக வந்திருக்கின்ற இரு பெரும் நதிகள். இரண்டு நதிகளும் தாகத்தை தீர்க்கும் ஆற்றல் கொண்டவையே, இரண்டு நதிகளும் ஒரே தளத்திலிருந்து உருவானவையே என்ற நிலையை உணர்ந்து நின்று இரு நாமங்களையும் உரைத்து நின்று அற்புதமாக இகலோகமதில் இல்லற நிலைதனில் உயர்வும் இறை நிலைதனில் உயர்வும் உயர்நிலை கொண்ட ஒரு தவநிலை இருக்கின்றது. சித்தா, தவம் மட்டுமே இருப்பார்கள், அவர்களுக்கு இல்லறம் என்பதின் மீது நாட்டமே இருக்காது என்ற நிலைதனில் இல்லறத்தை வெறுத்து ஒருவர் தவம் பூண்டு கொண்டிருப்பார். ஆனால் எத்தனை காலங்களுக்கு அவரால் அவ்வாறு இருக்க முடியும்? அவ்வாறு இருந்தோர் மிக மிக சொற்பமானவர்களே. அவ்வாறு இருந்த நிலை போல் இன்று சிவசபையில் இல்லாது இல்லறத்தோடு இருந்து கொண்டு உயர்நிலை கொண்ட இறை நிலையை மிக எளிமையாக எட்டும் கனியாக மாற்றி வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக யாவருக்கும் இதற்கு முன்பு தவமிருந்து சித்த நிலைதனை எட்டினார்கள் அல்லவா, அவர்கள் கூட நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், வாழைச்சித்தனுக்கு ஒரு நற்சீடனாக இருந்தால் யாம் அத்தனை கடினம் பட்டிருக்க வேண்டாமே, மிக எளிதாக சிவநிலை பிரம்ம ஞானத்தை அடைந்திருக்க முடியுமே என்றால் அவர்கள் எவ்வாறு இதனை ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் நினைத்தார்கள், இன்று யாம் அகத்தியன் வடிவாக இருக்கக்கூடிய வாழைச்சித்தனுக்கு சீடனாக இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று. ஏனென்றால் இன்று உமக்கு சீடனாக இருக்கின்ற நிலையினால் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் உள்ளுக்குள் செல்கின்றது. 12 வருடங்கள், அதிகபட்சம் 12 வருடங்கள், குறைந்தபட்சம் 3 வருடங்களிலிருந்து 2 வருடங்கள், சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு 6 மாதங்களிலிருந்து 8 மாதங்களுக்குள்ளாக சித்துக்கள். இதுபோன்ற நிலைகள்தான் இதற்கு முன்பு அந்த சித்த பெருமக்கள் சரியான வழிகாட்டல்கள் இருக்கின்ற பொழுது உயர்கின்ற நிலை. 8 மாதங்களாகும் ஒரு உயர் குரு, அனைத்தையும் தெரிந்த குரு. ஒரு சீடன் தவனில் இருக்கின்ற பொழுது வருகின்ற பிணி நிலைகள், வருகின்ற மனக்குறைகள், வருகின்ற செல்வ குறைகளும் வரும்.
அவற்றையெல்லாம் தீர்த்து அவனை சித்தனாக உயற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நல்குரு இருந்தால் அவனுக்கு 8 மாதங்களிலிருந்து 1 வருடங்கள் அதிகபட்சம் ஒரு நல் உயர்குரு. யாம் உரைப்பது அனைத்து நிலைகளும் அவர் கையில் இருக்க வேண்டும். அவர் அழைத்தால் ஒரு தேவகணம் அவருக்காக அவர் வேண்டிய பொருளை எடுத்து வந்து கொடுக்க வேண்டும். இதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு குருமாருக்கு கிடைக்கின்ற சீடனுக்கு குறைந்தது 8 மாதங்கள் 12 வருடங்கள் ஆகும். அதுவும் பயங்கரமான தவநிலை கொண்ட பயிற்சிகளை செய்கின்ற பொழுது. சரியா? ஆனால் இதற்கு அடுத்து பின்பாக இருக்கின்றவர் இது போன்ற ஒரு சிறு குரு, அக்குருவிடம் தேவகணங்கள் வராது, ஆனால் தேவகணத்தினுடைய ஒரு ஆசி இருக்கும். இப்பொழுது ஏதேனும் ஒரு கணத்தை வணங்குகின்றார்கள் என்றால் அக்கணம் அவர்களுக்கு ஆசி கொடுக்கும். அவை அவர் செய்கின்ற அஷ்டகர்ம நிலைகளுக்கெல்லாம் துணை நின்று இருக்கும். ஆனால் அவரிடமிருந்து சீடனாக இருக்கின்ற அது ஏதோ சிறு சிறு அசரி வாக்குகளை உரைத்து அவர்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கும் பிராணாயாமம் தெரியும். ஆனால் பிராணாயாமத்தில் உயர்நிலையை அவரும் எட்டியதில்லை. தெரிய மட்டும்தான் தெரியும். அதில் இருக்கின்ற பிரச்சனைகள், அதில் வருகின்ற நோய் நிலைகளுக்கான மருந்து ஏதும் அவருக்கு தெரியாது என்கின்ற பொழுது என்ன செய்வார்? அவனுக்கு கிடைக்கின்ற சீடனுக்கு அதிலிருந்தும் மிக சொற்பமான நிலைகளை தான் கற்றுக் கொடுப்பார். அவன் அதனை கற்றுக்கொண்டு தேறுகின்ற பொழுது அவனுக்கு அவ்வாசானால் கை கொடுக்க முடியாத பொழுது பிரபஞ்சம் அவனுக்கு கை கொடுத்து அதுபோன்ற நிலைகளை உரைத்து அவன் 12 வருடங்கள் 8 வருடங்கள் அது அவரவருடைய கர்ம வினையின்படி அவர்கள் புரிந்து கொண்டு மேலேறி நின்ற சித்தர்கள் உண்டு. இது போன்றெல்லாம் கடின நிலைகள் அல்லாது என்று வாழை சித்தனை நாடி நின்றால் அவன் உரைத்த பொழுதில் அதனை உண்மையாக ஏற்று ஆதிகைலாய சிவசூட்சம சுவடிக்கு ஆன பயிற்சி நிலைகளை செய்கின்ற பொழுது அற்புதமாக பிரம்ம ஞானம் கிட்டிவிடும் சித்தா. நூலினுடைய முழு தன்மையை நாங்கள் காட்டவில்லை. காரணம் ஏனென்றால் நூல்தாங்கிய சீடர்களுக்கு கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு. இதனை யாம் மறைக்க முடியாது சித்தா. இதனை யாம் மறைத்துதான் ஆக வேண்டும். அவ்வாறு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நூல்களுக்கு முழு ஆற்றலை நாங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் காண்பித்திருப்போம். தொடர்ந்து தவநிலைகளில் அவர்கள் அமர்ந்திருந்து நித்தமும் நூல் பெறுவதற்காக எவ்வளவு கடினப்பட்டு தவநிலைகள் செய்த ஆகம முறைகள் மேற்கொண்டு அதனை அடைய வேண்டும் என்ற ஒரு வெறியில் அதனை செய்தார்களோ அதே நிலை அதில் மீண்டும் பயணித்து அதனுடைய உயர் வடிவை யாம் எட்டியே பிடிக்க வேண்டும் என்று நிச்சயம் பயணிக்கின்ற பொழுது அதே சரணாகதியோடு மீண்டும் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு பெருநூல் அல்ல, பெருமகா நூல் அல்ல, பெருமகா நூலுக்கும் மேலான ஆதி இறைநூலின் உண்மை வடிவுக்கு அவர்கள் மாறி நிற்க முடியும். ஆதி இறைநூலின் உண்மை வடிவென்றால் அது எத்தனை வெப்பமானதாக இருக்கும். சிவத்திடமிருந்து அருமுகன் வாங்கி குளிர்வித்து அகத்தியனிடம் குளிர்விக்க கொடுக்க வேண்டியது இருக்கின்றதென்றால் உண்மையான தவநிலை ஆற்றலில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அகத்தியனுக்கு அருமுகன் கொடுத்த அவ்வெப்ப கனலை விட அருமுகன் பெற்ற சிவத்திடமிருந்து பெற்ற வெப்ப கனல் இருக்கின்றது பார் ஆதிகைலா சிவசூட்சம நூலின் வடிவில். அவ்வடிவில் அவர்கள் நூலானது மாறியிருக்கும். அப்பொழுது அவர்கள் சிவமாக மாறியிருக்கலாம். அச்சிவத்தின் கருணையாக வாழை சித்தனாம் வாழும் குருவின் கருணையதும் அவர்கள் அக்கருணையோடு இணைந்த சரணாகதியோடு இணைந்து பயணித்த நிலைக்கு கிடைக்கின்ற அரும் பரிசையாது. அந்நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்றுதான் எமக்கும் ஆசை, அகத்தியனுக்கு ஆசை, அருமுகனுக்கு ஆசை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்மை மிஞ்சிய சீடர்களை வார்த்தெடுப்பதில் வல்லவர்கள். அருமுகன் தமக்கு மிஞ்சிய அகத்தியனை வார்த்தெடுத்திருக்கின்றான். அகத்தியன் தமக்கு மிஞ்சிய பல சீடர்களை வார்த்தெடுத்திருக்கின்றான். அதற்கு எடுத்துக்காட்டு நீதான் சித்தா. அகத்தியனை மிஞ்சிய ஓர் அகத்தியனாக உம்மை வார்த்தெடுத்திருக்கின்றான். இன்னும் வார்த்தெடுத்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு ஒவ்வொரு சீடர்களுக்கும் தன் ஆசானை மிஞ்சிய ஆசானாக அவர்கள்தான் வழிநடத்தி உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் ஆதி இறைநூல்களுக்கு நீர் வழிகாட்டுகின்றீர். அவர்கள் மீண்டும் உயர்நிலையாக மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாய் அவர்கள் உயர்வது நிச்சயம். ஆனால் யாம் உரைத்தது போல் நூலை பெறுகின்ற நிலைக்கு இருக்கின்ற அதே வைராகிய நிலை நூலை பெற்ற பின்பு அதிலிருந்து மீண்டும் உயர வேண்டும். இன்னும் அதனுடைய உயர்நிலை என்ன? ஏதோ வந்தோம், அமர்ந்தோம், ஆசி உரைத்தோம், சென்றோம் என்பதா?
இல்லை, இதில் இன்னும் வேறு ஏதோ ஒரு உயர்நிலை இருக்கின்றது. அதனை காலம் வருகின்ற வரை எடுத்துரைக்க கூடாது, தமக்கு பக்குவம் வரும் வரை எடுத்துரைக்க கூடாது என்று தான் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே தமக்கு எப்பக்குவ குறைவு என்று தமக்குள் ஆராய்கின்ற பொழுது நூல் அதனை சுட்டி காட்டும். ஒவ்வொரு நூல் தாங்கிய சீடர்களுக்கும், நூல் தாங்க போகின்ற சீடர்களுக்கும் அதனை அவர்கள் சரி செய்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் யாம் உரைத்த உயர்நிலை நூலின் வடிவை எட்டுவார்கள். அப்பொழுது நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீரே சித்தர், இதற்கு முன்பு மனிதர்களை காண தேவர்களை இறங்கி வந்தார்கள் என்று. ஒரு மனித சரித்திரத்தில் தேவம் வந்து அமர்ந்து உரைக்கின்ற அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் எளிமையாக கிடைத்த பின்பு அவன் முன்பு ஒரு தெய்வம் வந்து அமர்ந்து பேசுவதற்கும் அவனுக்கு அமர்ந்து வழிகாட்டுவதற்கும் என்ன மிக கடினமான செயலா? இல்லையே. உள்ளுக்குள் வந்து அமர்ந்து உரைக்கின்ற அக்கணத்திற்கு அவன் வெளிப்புறத்தில் அமர்ந்து ஒரு உருவமாக நின்று அவனுக்கு ஆசி வழங்க அதற்கு முடியாதா? அந்த அளவிற்கு அதனுடைய உருவத்தை காண வேண்டும் என்ற அளவிற்கு தமக்குள் ஆற்றல் பெற வேண்டுமென்றால் தொடர் தவ சிவ ஆற்றலை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிரபஞ்சமாக இருக்கின்ற வாழை சித்தனின் மீது கொண்ட சரணாகதியும் தொடர் பயிற்சியின் மூலமாகவும் தான் கிடைக்கும். எனவே நம்பிக்கை இழக்காது ஒவ்வொரு சீடர்களும் தொடர் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது உயர் பயன்கள் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். அப்பலன் பெரும் பலத்தை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும். எனவே அதனை வைத்து வாழ்வில் உயர்ந்து கொள்ளுங்கள். பல சித்தர்களோடு நண்பர்களாக மாறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பல சித்தர்கள் இருக்கின்றார்கள், தேவியர்கள் இருக்கின்றார்கள். யாவரும் மனிதர்கள். எவராவது எங்களிடம் பேசும் ஆற்றல் இருக்காதா? எங்களை காண்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்காதா? அவர்கள் அவ்வாறு காணும் ஆற்றலும் எம்மிடம் பேசும் ஆற்றலும் இருந்தால் யாம் அவர்களிடம் சென்று சிறிது நேரம் உரையாடி கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை யாமம் கொடுத்து அவர்கள் எமக்கு வேண்டிய படையல்களையும் வைத்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? எமக்கு அங்கு பெருமில்லை செலவுகளோ அல்லது எவ்வித ஆற்றல் குறைவோ இல்லை சித்தா. அங்கு தேவையெல்லாம் அன்பும் அவர்களை காணக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களிடம் இல்லாததால் சூட்சமத்தில் வந்து மற்றும் பார்த்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். உண்மையில் அவர்களை காணுகின்ற ஆற்றல் வருகின்ற பொழுது நிச்சயமாக அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பார்கள். இனிவோ அதுபோன்ற சீடர்களையே உருவாக்க நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆதி இறை நூல்களுக்கு அதுபோன்ற சக்திகளை கொடுப்பது மிக சுலபம். ஆனால் தொடர் பயிற்சிகள் இருக்க வேண்டும், தொடர் சரணாகதி இருக்க வேண்டும். இருக்கின்ற பொழுது இந்நிலை கிடைக்கின்ற பொழுது அதுபோன்ற இருக்கக்கூடிய தேவகணங்கள் எல்லாம் வழியாக அது நீர் நடக்கின்ற வழி போக்காக வழி நடக்கின்ற பொழுது முன்பு அவை தோன்றி உரையாடி கொண்டிருக்கும். வாழை சித்தனை அது உமக்கும் நடக்கப் போகின்றது, உமக்கும் நடக்கப் போகின்றது. சிவசோலைக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் நூல்களிலிருந்து பேசிய காலங்கள் மாறி இன்னும் நூல்களில் ஆற்றலாக இருந்து பேசப் போகின்றன. அந்நிலைகளும் மாறி சிவசோலை கணங்களே வந்து உம்மோடு இயல்பில் ஓர் மனித வடிவாக அவை உமக்கு மட்டும்தான் தெரியும். அருகில் இருக்கின்ற நூல்தாங்கிய சீடன் இருந்தால் அவன் கண்களுக்கு தெரியும். அதுவும் அவன் உம்மீது உயர் சரணாகதி கொண்டிருக்கின்ற பொழுது அவை பேசுகின்ற வார்த்தையும் கேட்கும் அவனுக்கு. அதுபோன்ற நிலைகள் ஒவ்வொரு நூலுக்கும் அவர்களுடைய சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற நிலை. அங்கு எவ்வித தவமும் தேவையில்லை. சரணாகதியில் அனைத்து ஆற்றல்களும் கொடுத்து விடுவோம் சித்தா. மிக மிக எளிய நிலைதான். இது போன்ற நிலைகளெல்லாம் நிகழப்போகின்றது. உமக்கும் அவ்வாற்றல் உயரப் போகின்றது. இவையாவும் சிவசபையின் உயர்நிலைக்காக கிடைக்கப் போகின்றது. சிவசபையில் எவரும் தனியாக இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இதனை கொடுக்க போகின்றோம். ஆனால் இதனை பெறுவதற்கு சற்று சரணாகதியோடு கூடிய தொடர் பயிற்சி நிலைகளை மேற்கொள்வது உயர்நிலையை கொடுக்கும், உயர் பலனை கொடுக்கும் என்பதை யாம் இன்று உரைக்க வந்தோம். உரைத்துவிட்டோம். கனகாம்பிகையாய் அனைவருக்கும் நல் கனப்பொழுதில் வந்து வழிகாட்டினோம் என்ற ஆனந்தத்தில் யாம் அமர்ந்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று. ஓம் திஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்தத்தின் பற்றி